ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய கிருபையும் தயவும் இறக்கமும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி காப்பதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 52வது சங்கீதம் 8வது வசனத்துல தாவீது இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணுகிறத பார்க்கிறோம். நானோ தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரச்சை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று தாவீது ஒரு நன்றியின் விண்ணப்பத்தை இல்லைன்னா ஒரு நம்பிக்கையின் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறத பார்க்கிறோம். இது என்ன சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று பார்க்கும்போது, தாவீதை பிடிப்பதற்காக ஷவுல் வகை தேடி கொண்டிருக்கிற போது, தாவீது இந்த இடத்தில் இருக்கிறார் என்று ஷவுலின் ஊழியக்காரன் அறிவித்த போது எழுதுகிறான், எனக்கு விரோதமாய் வருகிற எந்த காரியமும் என்னை மேற்கொள்ளாது, ஏன்னா ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறதாய் சொல்லப்படுகிறது. இந்த நாளிலும் கூட ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்துல இல்லைன்னு சொன்னா, சத்துருவினால் வருகிற உபத்திரவத்துல, பாடுகளில, பிரச்சனைகளில சோர்ந்து போய் கூட நீங்க இருக்கிறீங்களா? நம்பிக்கையற்றவர்களா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்களும் தாவீதை போல, ஆண்டவரே நான் உம்முடைய கிருபையை சார்ந்து இருக்கிறேன், அதனால என்னை எதுவும் மேற்கொள்ளாதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட நீங்க ஜெபிக்கும் போது, இல்ல நம்பிக்கையோடு கூட உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் சொல்வீர்கள் என்றால், நிச்சயமாய் தேவனுடைய கிருபை உங்களை தாங்குகிறதா இருக்கிறது. தாவீதினுடைய அநேக சூழ்நிலைகளை நம்ம தியானிக்கும் போது அவர் அப்படி நம்பிக்கையுள்ளவராய் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு காத்திருங்க. தாவீதை போல கூட நம்பிக்கையோடு கூட இருங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில ஒரு நம்பிக்கையின் வார்த்தை நாங்கள் கேட்க தேவன் உதவி செய்வீரப்பா. நிச்சயமாய் நீர் எங்களுக்கு அற்புதங்கள் செய்வீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். யோபு சொன்னான் அல்லவா, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் விசுவாசமா சொன்னார் அல்லவாப்பா. அதே போல நீங்க எங்க வாழ்க்கையில செய்ய நினைத்த திட்டங்கள், தரிசனங்கள், நன்மைகள் நிறைவேறும் நாங்க நம்புகிறோம். நீங்க அப்படி செய்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.